ஹலோ, வெல்கம் டு kuttytech. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக நம்ம ஸ்டுடியோவுக்குமே எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில் பண்ணியிருக்கோம். அந்த பிசி பில்லோட கான்ஃபிகரேஷன் அண்ட் ப்ரைஸ், இது எங்கே வாங்கினேன், இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா AMDல Ryzenல 7000 சீரிஸ்ல 7900X ப்ராசஸர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் டாப் எண்ட் ப்ராசஸர்னு சொல்லலாம். ஏன்னா i9க்கு ஈக்குவல் ஓகேவாங்களா, இல்லை i7க்கு ஈக்குவல்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 44,000. இப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா இன்டெல் சைட் போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ்லாம் ஹையாக இருக்குது. மதர் போர்டோட ப்ரைஸும் ஹையாக இருக்கும். அதனால நான் AMD சூஸ் பண்ணேன். அது ஒரே ரீசன் மட்டும் தான். இதோட கோர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 கோர் 24 த்ரெட்ஸ் 4.5 GHz வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாக்கு, 5.6 GHz வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கிளாக் இருக்கும். இது வந்து 105 வாட்டேஜ் தான் கன்சியூம் பண்ணணும் இல்லை, பேசிக்காவே வந்து 170 வாட் கன்சியூம் பண்ணணும். இதுக்கு மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசஸ்ல B650 ப்ளஸ் வைஃபை டஃப் கேமிங்ல மதர் போர்டா சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு DDR5 சப்போர்ட் தான் டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து PCI LAN வந்து 4.0 வந்து சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்குங்க. 5.0 வந்து அப்டேட் கொடுக்கல. M.2 வந்து 5.0 PCI LAN சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கூலர் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து கூலர் வந்து சூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. பின்னாடி போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GHz வந்து ஈத்தர்நெட் போர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. USB போர்ட்ஸ் எல்லாமே ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5.1 உடைய கனெக்ஷன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசருக்கு நல்ல கூலர் வந்து பெஸ்ட்டாக கூலர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டில் வச்சுக்காங்க. இதோட கூலர் வந்து இன்க்ளூடிங்காக வராது. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ்டன்ல ஃபியூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB 2 கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். 32 GB. ஓகேங்களா. RGB ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. RGB கொஞ்சம் லைட்டிங்லாம் இருந்தால் நம்ம யூடியூப் ட்ராப் பேக்கில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி, பேக்ரவுண்டில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RGB சூஸ் பண்ணோம். மற்ற எந்த காரணத்துக்காக RGB நான் சூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து SSD வந்து பார்த்தீங்கன்னா 1 TBல வந்து பார்த்தீங்கன்னா நான் 980 ப்ரோ வாங்கலை. நான் ப்ரோ வீடியோவில் ப்ரோ காமிக்கிறேன். பட் இருந்தாலும் நான் ப்ரோ வாங்கலை, 980 மட்டும் வாங்கியிருக்கேன். 1 TBல வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7000 சம்திங் வந்துச்சு. ஓகேங்களா. மதர் போர்டோட ப்ரைஸ்லாம் நம்ம டீல் லாஸ்ட்டில் போடுறோம். ஓகேங்களா. என்ன ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்றது. கூலர் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கூலில் போயிருக்கேன். டீப் கூலில் அந்த கேமேக்ஸ் L360 அப்படின்ற 360 லிக்விட் கூலர் தான் போயிருக்கேன். இந்த கூலர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் கூலர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட பெட்டர் கூலர்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் பட்ஜெட்ல பெஸ்ட் கூலர்னா இது ஒன்று தான் இருக்கு. ஓகேங்களா. இந்த கூலர் வந்து இந்த ப்ராசஸருக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும். பிராக்கெட்ஸ் இருக்கு. பிராக்கெட் சேஞ்ச் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து ஒரு 1000 டிஃபரன்ஸ் வருது. ஓகேங்களா. நான் அசஸ் வந்து இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா RTX 3060 சூஸ் பண்ணியிருக்கேன். 12 GBல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அசஸ்லேயே போயிருக்கேன்னா ஒரு அசஸ்ன்றது கொஞ்சம் பிராண்டடான கம்பெனி, எனக்கு கொஞ்சம் ரிலையபிலிட்டாக இருக்கும். அந்த சர்வீஸ் வாரண்டி இந்த லொட்டுலஸ்க்குலாம் நான் போய் கிளைம் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. கொஞ்சம் நல்ல பிராண்டாக போட்டால் நமக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கும்ன்றதுக்காக இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்த கிராஃபிக்ஸ் கார்டை விட இன்னும் பெட்டர் கிராஃபிக்ஸ்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை ஏன் அதிக காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா 32,000 இது வாங்கினேன் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது. இப்போ ப்ரைஸ் இது ட்ராப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போதைக்கெல்லாம் ப்ரைஸ் நிறைய ட்ராப் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு நீட்டாக இருக்கு. பெரிய அவுட்புட் கொடுக்கணும், ஓவர் கிளாக் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பட் எனக்கு ஓகேவா இருக்கு. என்னோட GPU இன்டென்ஸ்க்கு நான் VFX பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அன்ரியல் இன்ஜின் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகேங்களா. நான் சூஸ் பண்ணதுல ஒர்ஸ்ட் கேபினெட் எதுன்னா நான் ஜெப்ரானிக்ஸ்ல கொஞ்சம் லைட்டிங் எல்லாம் வெளியே தெரியணுன்றதுக்காக இந்த ஜெப்ரானிக்ஸ் ஹேமர்ஸ்ன்ற கேபினெட் தெரியாம சூஸ் பண்ணேன். இதை வந்து யாரும் சூஸ் பண்ணாதீங்க. அதை மட்டும் தான் நான் மெயினாக சொல்லுவேன். ஆனால் இதோட வேல்யூ வந்து ஒர்த் தான். அந்த கிளாஸ் கோசனை மட்டும் தான் சூஸ் பண்ணேன். இந்த கேபினெட்டை யார் 1 மந்த்லேயே எனக்கு அதில் இருக்கிற ஒரு ஃபேனை கூட ஒர்க் ஆகல, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகேங்களா. இதை வந்து யாருமே இந்த கேபினெட்டை சூஸ் பண்ணாதீங்க. 7000 வேஸ்ட் தான். ஓப்பனாக சொன்னா சும்மா கண்ணாடி டப்பாவை வச்சு 7000 ஏமாத்திட்டானுங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஓகேங்களா. இதில் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. மேலே இருக்கிற போர்ட்ஸ் வந்து டக்குன்னு போயிடும், 1 இயர்க்குள்ளே போயிடும்னு நினச்சேன் போல. ஓகேங்களா. இது வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் டீப் கூல் வந்து பார்த்தீங்கன்னா PM 750 வாட்டேஜ் வந்து 80+ கோல்டு சர்டிஃபைடு SMBs தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீப் கூல் நிறைய பேர் சஜெக்ஷன் பண்ணலாம். டீப் கூல் சஜெக்ஷன் பண்ணலாம். கூலர் மாஸ்டர் இந்த மாதிரிலாம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நமக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு ஓகேவா இருந்துச்சு. இதில் வரது எல்லாமே UK பிரிண்ட் தாங்க வருது. இது என்ன லோலாயா போச்சு, பெரும் பிரச்சனையாக வருது. எப்பவுமே வரது UK பின் தான் வந்து. அதை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது கனெக்டர் மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கனெக்டர் மூலியமா தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து ஃபியூஸ் இருக்கு. அந்த சேஃப்டிக்காக நம்ம பிசி எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக.
மானிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 27 இன்ச்சில் ஆசல்ல கேமிங்கில் 165 ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள மானிட்டராக பார்த்து வாங்கியிருக்கோம். HDR சப்போர்ட் இருக்குது, ஐபிஎஸ் பேனலில் நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோ எடிட்டிங் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு மானிட்டராக சூஸ் பண்ணியிருக்கேன். லேட்டன்சியும் நல்ல ஸ்பீடாக இருக்கிற மாதிரி மானிட்டர் தான் சூஸ் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் டில்ட்டு டவுனு இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மானிட்டரில் வந்து வெர்டிகல் மானிட்டர் மாதிரி நார்மலாக ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாகவும் பண்ணணும், வெர்டிகலாகவும் பண்ணணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இது வந்து இந்த செட்டப்பில் இந்த மானிட்டர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸ்டைலிஷாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, ரவுண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, அதனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 2023 ஃபர்ஸ்ட் மந்த் பில்ட் பண்ணது. அதனால தான் இந்த கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 4060 இந்த மாதிரிலாம் நிறைய அப்கிரேடான ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அப்கிரேடான ஜிபியூஸ் வந்துருச்சு. இதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசி வந்து பார்த்தீங்கன்னா பேக்ராப்பில் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஓவரால் வியூவும் பார்த்துருப்பீங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், பெஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சரி, ரெண்டரிங் பர்ஃபார்மன்ஸ் சரி, எல்லாமே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளோவா கேமிங் செக்மெண்ட் தனியாகவே இருக்குது. அதில் வந்து நம்ம கேமிங்கில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, கேமிங்கில் எத்தனை FPS கொடுக்குது, எல்லாமே ஃபுல் HD செட்டிங்ஸில் எவ்வளோ வருது, எல்லாமே டீட்டெயிலாக வந்து அந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம். இப்போ பிசி பெக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1,60,000 வந்துச்சு மானிட்டர் இன்க்ளூடிங்கோட. மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1,42,000 வந்துச்சு. இந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வர்த்துன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பட்டு வர்த்து தான். ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ்க்கு இது வர்த்து. ஆனால் இதுக்கு மேலே போக போக ப்ரைஸ் டவுன் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வர்த்து இல்லை தான். இது நான் இப்போ 3060 போட்டேன், இப்போ 4060 வந்துச்சுன்னா இப்போ வந்து அது வர்த்து இல்லாமல் தானே. ஆனால் 4060 வந்தாலுமே அது வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம டைமிங்க்கு அது ப்ரைஸ் டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். எல்லாம் ஒவ்வொரு பொருளும் புதுசாக லான்ச் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் ஹைப்பில் இருக்கும். அது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கோசம் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கோம், லைஃப் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால் பில்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ரெகுலராக எடிட் பண்ணி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ கொஞ்சமாவது சப்ஸ்கிரைபர்ஸ், நாமளும் ஒரு யூடியூப் சேனலாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு யூடியூப் சேனலாக ரன் பண்ணிட்டு வரேன். எல்லாருமே முடிஞ்சதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறைய ஷார்ட்ஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் போகிறேன். பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுவேன், நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.